இந்த டேவிட் பென்குரியன் அவர் தான் முக்கியமான நபர். டேவிட் பென்குரியன் இன்னைக்கும் இஸ்ரேலுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர். அவரும் சர்ச்சிலும் நண்பர்கள். இப்போ இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த சர்ச்சில் அப்பொழுது பிரதமராவதற்கு முன்பாக நிதியமைச்சராக இருந்தவர். சர்ச்சில் நான் சொல்றது இந்த 20-30கள் இல்லை. அப்பொழுது இந்த பென்குரியன் எல்லாம் நண்பர்களாக இருந்து அவர்கள் கேட்டது என்னன்னா, எங்களுக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு வேணும், வாக்களிக்கப்பட்ட இதே தான் சொன்னாங்க. அப்படி கொடுத்தாங்க, ரைட்டு. கொடுத்து 1948 இங்கிலாந்து வெளியேறும் பொழுது 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டதெல்லாம் வரலாற்று உண்மைதான். நீங்கள் டெல்லவீவை தலைநகராக கொண்டு இஸ்ரேலும், அந்த பக்கம் பாலஸ்தீனம் ரபலா நகரத்தை தலைநகராக கொண்டு இங்கே இருக்கின்ற ஜெருசலத்தை பொதுவான நகரமாக வைத்துக் கொள்ளுங்கிறது தான் டிக்ளரேஷன். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அது பிடிக்காம யுத்தம் நடந்தது எல்லாம் விடுங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவ்வளவு காலம் ஒரு 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. நீங்கள் இப்போ இதே இங்கிலாந்து அரசு, இப்போ பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்கள் கொடுத்ததெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் அங்கே இனப்படுகொலை செய்கிறீங்க, நாங்கள் பிரித்து கொடுத்ததை தப்புன்னு சொல்லல. அவர் திருப்பி என்ன சொல்றாரு, நாங்கள் பிரித்து கொடுத்தது தப்புன்னு சொல்லலை, இஸ்ரேலுங்கிற நாடை அங்கீகரித்தது முதல் இங்கிலாந்து தான், அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா, அதெல்லாம் சரிதான், ஆனால் அங்கே ஒரு இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறீங்களே, அது நியாயமற்றது, இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா குழந்தைகளை கொள்றீங்க, நீங்க ஐக்கிய நாடுகள் சபையோட எந்த டிக்ளரேஷனையும் ஏத்துக்கல அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்துறார்.